கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ட்ரைப்ஸ் ஊடகவியலாளர் கரிகாலன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சிவா. இந்த மடப்புறம் அஜித் அவர்களுடைய வழக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் புது புது தகவல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. கூடுதலா பார்த்தா கூட அந்த நிகிதா, யார் அந்த நிகிதான்ற மாதிரியான ஒரு கேள்வி, அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி விவகாரத்துல வந்த யார் அந்த சார்ன்ற மாதிரியான குரல் தற்போது ஒலித்திருக்கின்றது. பாஜக ஆதரவு பெண்ணா நிகிதா என்ற ஒரு கருத்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் பார்த்தா கூட அந்த மருத்துவ அறிக்கை கூட தாக்கல் பண்ணியிருக்காங்க. உடல் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல தாக்கப்பட்டிருக்காங்க. தலையில குச்சியாலாம் அடிச்சிருக்காங்க. வகுத்துல குச்சியால குத்தியிருக்காங்க என்ற போன்ற பல்வேறு கருத்துக்கள் வருகிறது. முதல்ல இந்த அஜித்குமார் வழக்க நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இந்த அஜித்குமார் வழக்கு அப்படின்றது காவலர்கள் செய்த ஒரு பச்சை படுகொலை அப்படின்றதான் பார்க்கணும். அந்த பச்சை படுகொலையை செய்து கையும் களவுமாக இன்றைக்கு ஆதாரத்தோடு சிக்கி இருக்கிறார்கள். அதுவும் அங்க இருக்கிற அந்த திருப்புவனம் பகுதியை சார்ந்த பொதுமக்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், இவர்கள் எல்லாம் அங்க இருக்கின்ற முற்போக்காளர்கள், இவர்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த வழக்குன்றது இவ்வளவு சூடு பிடிச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வந்திருக்குது. அடுத்து மதுரை ஹைகோர்ட்ல வழக்கு தொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறாங்க. இப்ப இது ஒரு முக்கியமான நிலையை எட்டி இருக்கிறது. இப்ப இதுல எல்லோருக்கும் எழுகின்ற கேள்வி என்னன்னா, ஒரு 9.5 பவுன் அப்படின்னு சொல்லப்படுற அது இருக்கா இல்லையா? இப்ப வரைக்கும் வர்ற தகவல் பார்த்தா அப்படி 9.5 பவுன் நகை அப்படின்ற புகாரே பொய் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஒருத்தரை சாகர வரைக்கும் அடிக்கும் பொழுது அவர் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கெஞ்சிருக்கிறாப்புல. அப்படி அடித்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்ல அவருடைய மரணத்திற்கு காரணம் அவருடைய உடல்ல விஷம் கலந்திருக்குது அப்படின்றாங்க. விஷம்னா நேரடியான விஷம் கிடையாது. அவர் அடித்து போலீசார் ஊமை காயங்கள் ஏற்படுத்தும் விதமாக, ரத்தம் வராது, காயம் மட்டும் தான் இருக்கும், ரத்தம் வராது. அந்த மாதிரியான காயங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக தசை நார்கள் பாதிக்கப்பட்டு ரத்தமே உடலில் விஷமாக மாறியதால் தான் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அந்த வலிப்பு நிலைக்கு போய் இறந்திருக்கிறார். இந்த எஃப்ஐஆர்ல சொல்ற மாதிரி ஏதோ இவங்க சும்மா விசாரிச்சுட்டு இருந்தாங்க, திடீர்னு அவருக்கு வலிப்பு வந்துருச்சு, நாங்க காப்பாத்த ட்ரை பண்ணோம், அவர் இறந்துட்டாரு அப்படின்ற கட்டுக்கதை கிடையாது. அந்த எஃப்ஐஆர் ஒரு கட்டுக்கதை. அவருக்கு வலிப்பு வந்துச்சு. அது எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, நீங்க அடிச்ச அடியில அவருடைய தசைநார்கள் முற்றிலும் செயலிழந்து ரத்தம் விஷமாக மாறியதால் இது நடந்திருக்குது அப்படின்னு வழக்கறிஞர் ஹென்றி டிஃபென் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அஜித்குமார் உடம்புல 50க்கும் மேற்பட்ட காயங்கள். இந்த 50க்கும் மேற்பட்ட காயங்கள் அப்படின்றது என்னன்னா, அடிச்ச இடத்துலயே 3-4 காயம். கிடைமட்டமா செங்குத்தா இந்த முறைகள்ல இப்படி அடிச்சு ஒரே இடத்திலேயே அப்படி பல அடிகள் அடிக்கப்பட்டிருக்குது. அப்படி கணக்கெடுக்கப்பட்ட அடியே 50 காயங்கள் இருக்குது. அடிக்கப்பட்ட இடங்கள்ல 50 காயங்கள். கிட்டத்தட்ட சொல்லணும்னா 100க்கும் மேற்பட்ட காயங்கள் அவர் உடல்ல தலை முதல் உள்ளம் கால் வரை அவரை அடிச்சே சாகடிச்சிருக்கிறாங்க. மண்டையின் இருபுறமும் கட்டையால் தாக்கி இருக்கிறாங்க. மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குது. சிகரெட்டால அவரோட வலது கையில 3 முறை சூடு வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கிறாங்க. மிளகாய் பொடி போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கிறாங்க. 2 காதுலயும் ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க. பிறப்புறுப்பில் மிளகாய் பொடியை போட்டிருக்கிறாங்க. அவர் இறக்கும் பொழுது அவரை ஒரு கட்டத்துக்கு மேல அடிச்சு அந்த வலிப்பு அவருக்கு ஒரே நேரத்தில் மலமும் சிறுநீரும் வெளியேறுது. அந்த சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளில வந்துச்சு அப்படின்னு அந்த குற்றச்சாட்டில் பாதிக்கப்பட்ட இன்னொருத்தர், அதுல ஒரு 5 பேர் அடிச்சாங்க. இந்த அஜித்குமார் தம்பி உட்பட அவருடைய நண்பர்கள் மொத்தமாக 5 பேர்னு அவங்க எல்லாரும் தாக்கப்பட்டார்கள். அந்த நேரில் பார்த்த சாட்சிகள் அதை பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஐயனார் அப்படின்ற ஆட்டோ ஓட்டுநர், அவர் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாரா. அந்த ஆட்டோவுல அஜித்குமார போலீஸ் மயக்க நிலையில, அவர் தெளிவான நிலையிலே இல்ல, மயங்கி இருந்தாரு, எந்த பாடியில எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது அங்க கோயில்லையே அடிச்சு கொன்னுடுறாங்க, அந்த மாட்டு தொழுவத்திலேயே வைத்து அடித்து கொன்று இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு நேரடி சாட்சி. இதுல கூடுதலாக மனோஜ் பிரபு அப்படின்ற இன்னொரு சாட்சி, அவரும் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் மதுரை உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி இன்றைக்கு திருப்புவனத்துல போய் அங்க சாட்சிகள், பாதிக்கப்பட்ட இந்த பெற்றோர்கள், அப்புறம் அவருடைய தம்பி, இப்படி எல்லாரையும்
காவல்துறை கிட்ட வந்து சிசிடிவியை கலெக்ட் பண்றது, இப்படி எல்லா வேலைகளையும் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவர் முன்னிலையில் ஆஜராகி இந்த விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் வயித்துல ஒரு கம்ப வச்சு குத்தி காயத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. எல்லாமே உள்காயம். எதுவும் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தாம மழுங்கிய ஆயுதம், நல்ல லத்தி, பிவிசி பைப்பு, ராடு இந்த மாதிரி வச்சு அடிச்சு வெளியே பார்த்த உடனே காயம் தெரியாமல் எல்லாம் ஊமை காயங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இதயத்தின் பிரதான இரத்த குழாயில் 2 இடங்களில் ரத்தம் கசிந்திருக்கிறது. அதான் எரும மாடு மாதிரி 6 பேரும் ஏறி நிக்கிறாங்கல்ல இவங்க மேல, அஜித்குமார் மேல. நுரையீரல் நுரையீரல் கல்லீரலிலும் ரத்த கசிவு வந்து ஏற்பட்டு இருக்கிறது. 2 காதுகள் மூக்கிலும் ரத்தம் கசிந்திருக்கிறது. இப்படி மிக கொடூரமா வந்து இது இன்னும் அவ்வளவு பெரிய இது ஒரு இடைக்கால அறிக்கை தான். இந்த அறிக்கை பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்றது ஒரு இடைக்கால அறிக்கை தான். அதனோட ஃபைனல் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா தான் இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கும். ஏன்னா பழுப்பு நிறத்துல அவர் வயித்துல செரிமானமே ஆகாத ஒரு திரவம் இருந்துச்சு அப்படின்னு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்ப அப்படின்னா அதுதான் அந்த மிளகாய் பொடிய அரைச்சு ஊத்துனதா, அதுதான் வந்து வயிற்றுல பழுப்பு நிறத்துல இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதுக்கெல்லாம் விடையாக அந்த ஃபைனல் ரிப்போர்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்புறேன். இப்ப இதுல கூடுதலா பார்த்தோம்னா, அந்த நிகிதா அவர்கள் குறித்தும் வந்து ஆஹ் முன்னுக்கு பிறனான பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட பார்த்தா கூட தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த திருமாறன் அவர்கள் கூட என்னைய கூட அவங்க 2004ஆம் வருஷம் வந்து ஏமாத்துனாங்க. 10,00,000 வந்து ஆமா. திருமணமான மறுநாளே குடுத்தேன்ற மாதிரியான ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி சார் இல்ல இல்ல பார்க்குறீங்க? ஆமா. இல்ல சில ஊடகங்கள்லாம் என்னன்னா 28 நாட்கள் அப்படின்னு வந்து போடுறாங்க. 28 நாட்கள் வாழ்ந்தார், ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்லி ஏமாத்திட்டாரு, இப்படி சில விஷயங்கள் போடுறாங்க. ஆனா அவர் பேட்டி கொடுத்தது அவருடைய நேரடி ஸ்டேட்மெண்ட் வந்து என்னவா இருக்குதுன்னா, என்ன வந்து 4வதா வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, பால் பழம் சாப்பிட போன அன்னைக்கே ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. பால் பழம்னா முதல் இரவு அன்றைக்கே அவர்கள் ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. பொண்ணோட ம். அப்பா ஜெயபெருமாள், நிகிதாவோட அப்பா வந்து போன் பண்ணி இவர்கிட்ட பேசியிருக்கிறாரு. வாக்குவாதம் ஆயிருக்குது. என்ன பிரச்சனை? நான் இப்ப கல்யாணம் ஆகி தனியா இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் நைட்ல அப்படின்னு ஆதங்கப்பட்டு கண்ணீர் வடித்திருக்கிறார் திருமாரஞ்சி. அதுக்கு வந்து அவர் சொல்லிருக்கிறாரு, இல்ல நீங்க நாய்க்கு சோறு வைக்கலையாம, அதனால கோச்சிட்டு வந்துருச்சு பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி இப்ப 2 பேர் அப்புறம் திருமாரஞ்சி கிளம்பி அந்த பொண்ணு வீட்டுக்கு போக, அங்க திருமாரஞ்சியே அந்த பொண்ணு வீட்டார் வந்து அடி பின்னி எடுக்க இரு தரப்பிற்கும் வந்து ஒரு கைகலப்பு வந்து ஏற்படுகிறது. மறுநாள் இந்த அம்மையார் போய் புகார் கொடுக்குறாங்க. என்ன புகார்னா இது திருமாரஞ்சி சொன்னது. என்ன புகார்னா மணமேடையிலேயே அந்த தாலி கட்டுகின்ற அந்த மணமேடையிலேயே இவருடைய கல்யாணம் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் தான் தமிழ்நாட்டுல இந்து முன்னணின்ற பேர்ல இருக்குது. அதனுடைய தலைவர் ராமகோபாலன் அவர் தலைமையிலும் அன்றைக்கு பாஜகவில் இருந்த இன்றைக்கு காங்கிரஸில் இருக்கின்ற திருநாவுக்கரசு ஒன்றிய அமைச்சரா இருந்தாரு. அவர் தலைமையில தான் இவர் திருமணம் பண்றாரு. மறுநாளே புகார். அந்த புகார்ல என்னன்னா மணமேடையிலேயே மாமியார் வந்து வரதட்சணை வந்து கேட்டாங்க. மாமனார் வந்து என் பையன் கூட மட்டும் நீ இருக்கக்கூடாது, என் கூடயும் வந்து நீ இருக்கணும், எனக்கும் உன் மேல வந்து உரிமை உண்டு அப்படின்னு வந்து மாமனார் சொன்னாரு. அப்புறம் அவங்க அக்கா வந்து இப்படி சொன்னாங்க, தம்பிங்க எல்லாம் எங்களுக்கும் வந்து உங்க மேல வந்து எங்க அண்ணன் கிட்ட இருக்கிற மாதிரியே எங்க கூட இருக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு இப்படி ஒரு புகாரை கொடுத்திருக்கிறாரு. சும்மா ஒரு வருஷம் வந்து திருமாரஞ்சிய போட்டு குமுறு குமுறுன்னு குமுறி எடுத்திருக்காங்க. சங்கிக்கே வந்து தண்ணி காட்டுற அளவுக்கு ஒரு மாபெரும் சங்கியாக இருக்கிற ஒரு அக்மார்க் சங்கி தான் இந்த நிக்கிதா அப்படின்றது மிக தெளிவா இருக்குது இந்த சம்பவத்துல. அப்புறம் வெளியே இவர் 10,00,000 செட்டில் பண்ணன்னு சொல்றாரு. ஆனா இன்னும் சிலர் மதுரையை சார்ந்த தோழர்கள் என்ன சொல்றாங்கன்னா 20,00,000 கொடுத்து செட்டில் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு. அதாவது நான் வாழ்க்கையிலேயே செஞ்ச மிகப்பெரிய பாவம், ஒரே ஒரு பாவம் அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணுக்கு தாலி கட்டினதுதான். அதுக்காக வந்து 75 வயசு எங்க அப்பாவை படாத பாடு படுத்திட்டாங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் கண்கள் கலங்குகிறார், கதறுகின்றார் அப்படின்னா நிக்கிதா காட்டிய அந்த பயம் அப்படின்றது என்னன்னு பாருங்க. இது மட்டும் இவங்களுக்கு வந்து இது வந்து 4வது திருமணம் திருமாரஞ்சி அப்படின்னு சொன்ன இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி 3 பேருட்டையும் இதே மாதிரி பண மோசடியில் இந்த அம்மையார் வந்து ஈடுபட்டு இருக்கிறாருன்னு திருமாரஞ்சி வந்து சொல்றாப்புல. அப்ப சரி. இந்த நிக்கிதா வந்து எவ்வளவு பெரிய பலே பேர்வழி, 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி அப்படின்னு வந்து சொல்ற மாதிரி பல
நூற்றுக்கணக்கானோரை ஏமாற்றி இருக்கிறார். கோடிக்கணக்கில் அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் வாங்கி கொண்டு ஏமாற்றி இருக்கிறார். அதுக்கு வந்து ஒரு நீண்ட பட்டியலே இருக்குது. சில விஷயங்களை மட்டும் சொல்றேன்னு. 2010 டிசம்பர்ல ராஜாங்கம் அவருடைய மகன் வந்து தெய்வன்றவர், அவர் மதுரை திரளி அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர். உங்க பையனுக்கு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி 9 லட்சம் வாங்கி இருக்கிறாங்க. அடுத்து வினோத்குமார் அப்படின்றவர் அதே ஊரை சார்ந்தவர் 7 லட்சம் வந்து வாங்கி ஏமாத்தி இருக்கிறாங்க. மொத்தம் 16 லட்சங்களா. அடுத்து செக்கானூரணி அவரோட, அதாவது நிகிதாவுடினுடைய பேராசிரியர், அவங்கதான் வந்து பாடம் சொல்லி கொடுத்த பேராசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள். அவரை கூட்டு வந்து 25 லட்சம் கொடுங்க, சார் பதிவாளர் வேலை, சப் ரிஜிஸ்டார் வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் வீடு நிலம் எல்லாத்தையும் வித்துட்டு வந்து வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு வந்து 25 லட்சத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் ஸ்வாகா. அதற்கு பிறகு சத்துணவு பணியாளர் வேலை வாங்கி தருவதாக ஒரு 26 பேரிடம் தலா 2.5 லட்சம் வந்து இந்த அம்மா வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுல 6 பேர் தான் கடந்த காலத்தில் எஃப்ஐஆர் புகார் கொடுத்திருக்கிறாங்க. மற்றவர்கள் இப்ப வந்து வரிசையா மதுரையில புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க காவல் நிலையத்துல. நிகிதா பாருங்களேன், ஒருபுறம் 4 திருமணங்களை வந்து பண்ணி இருக்கிறாரு. அதற்கு சாட்சியாக 4வதாக தாலி கட்டிய திருமாரஞ்சி கதறிட்டு இருக்கிறாரு. அந்த 4 பேரிடமும் நான் அவன் இல்லை படம் பாணியில் இந்த அம்மையார் திருமணம் செய்து அதற்கு பிறகு முதலிரவிலையோ இல்ல அதுக்கு ஒரு சில நாள் கழிச்சோ எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு மறுநாள் போய் வரதட்சணை புகார் கொடுத்து வெளியில் ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்தி பணம் வசூல் செய்கின்ற ஒரு திருட்டு கும்பலாகத்தான் இந்த அம்மையாரும் இவருடைய குடும்பத்தினரும் செயல்பட்டு இருக்கிறாங்க. கல்யாண மோசடி ராணின்னு இந்த அம்மாவை சொல்றதா, இல்ல பண மோசடி ராணி அப்படின்னு இந்த அம்மா வந்து சொல்றதா, எத்தனை மோசடிகளை அரங்கேற்றி இருக்கிறாங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேல். இவங்க எல்லாருமே, இந்த அம்மையார் பயங்கரமான ஜாதி வெறி பிடித்தவர். அவருடைய பேஸ்புக் பக்கத்தில் இது வந்து அம்பலமா இருக்குது. அவங்களுடைய பேஸ்புக் பக்கத்துல அத்தனை முத்துராமலிங்க தேவர் வந்து போட்டோ அவருடைய சமூகத்தை பத்தி பெருமை பீத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எதை காட்டு. அப்புறம் ரஞ்சித், மாரி செல்வராஜ் இது போன்ற இயக்குநர்கள் மீது சாதிய வன்மத்தை கொட்டும் விதமான பதிவுகளையும் வந்து போட்டிருக்கிறாங்க. அப்ப கொடூரமான இந்த சாதிய எண்ணம் உள்ளவர் தான் இந்த அம்மா. இந்த அம்மாவால ஏமாற்றப்பட்டவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க யாருன்னா அவர்களும் பெரும்பாலானவர்கள் இந்த அம்மையாரினுடைய பிரமலை கல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அப்ப பாருங்க, தன்னுடைய சமூகத்தையே இந்த இந்த அம்மா ஒரு சங்கி என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய சமூகத்தையே அப்பட்டமாக ஏமாற்றி பிழைக்கும். அதற்கு பாஜகவினர் ஆதரவு கொடுப்பார்கள் அப்படின்றதான் அந்த அம்மாவினுடைய பேஸ்புக்கை அலசி பாக்குறப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற விஷயங்கள். இப்ப இந்த நிகிதா அவர்கள் வந்து ஏதாவது ஒரு அரசியல் பின்புலம் ஏதாவது கொண்டிருக்காங்களா? இப்ப வந்து பல்வேறு நபர்கள் வந்து 2011 துணை முதல்வரா இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பிஏ தெரின்ற மாதிரியான ஒரு வதந்திகள்லாம் பரப்பி இருந்தாங்க. நேற்றைய தினம் கூட பார்த்தா கூட பாஜக தலைவரா இருக்கக்கூடிய நயினார் அவர்கள் கூட இது கடுமையா விசாரிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இவர் வந்து நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பாஜக பின்புலத்தை சார்ந்த ஒரு மாதிரியான ஒரு கருத்து வைக்கிறீங்களா? ஏதாவது ஆதாரம் இருக்கா அவங்கள பத்தி? இல்ல, ஆமா, அவங்களுடைய முகநூல் பக்கம் இத முதல்ல வந்து அம்பலப்படுத்தினது யாருன்னா, சொசைட்டி சரக்கு அப்படின்ற யூடியூப் சேனல்ல அவங்கள பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு பார்ட்டா வந்து அவங்களுடைய முகநூல் கணக்கை ஆராய்ந்து போட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து நானும் வந்து அந்த முகநூல் கணக்கை வந்து மொத்தமா வந்து பார்த்தேன். அதுல இந்த பதிவுகள் எல்லாம் மிக கொடூரமான பதிவுகள் எல்லாம் அந்த அம்மையார் வந்து போட்டிருக்கிறாங்க. அதாவது கோவிலுக்கு போகிறப்ப மட்டும் இந்து அப்படின்ற உணர்வோட போகக்கூடாது, போனா மட்டும் போதாது, நீங்க வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுதும் இந்து என்ற உணர்வோடு நீங்க வாக்குச்சாவடிக்கு போகணும் அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க. அதாவது பெற்றோர்களுக்கு அறிவுரை மாதிரி, அவங்கள கில்ட்டி குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி, உங்க குழந்தைங்க வந்து லெப்டிஸ்டாவோ முற்போக்காளர்களாவோ இடதுசாரிகளாகவோ முற்போக்காளர்களாகவோ மாறி நம்முடைய தர்மத்தை அவர்கள் இழிவுபடுத்தினார்கள்னா ஒரு பெற்றோராக நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள் அப்படின்ற ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து ஒரு சங்கி. பாருங்களேன், நமக்கு முதல்ல இருந்தே டவுட் இருந்துச்சு, என்னடா அது கல்யாண மோசடின்றாங்க, பண மோசடின்றாங்க, இத்தனை பேர் கதறான், யாருமே பணம் மீண்டும் கிடைக்கும், பணம் திரும்ப கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை யாருக்கிட்டமே கிடையாது. எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு விஷயம், அவங்களுக்கு மதுரை திருமங்கலம் சப்கோர்ட்ல பிடிவாரண்ட் போடப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு புகார்தாரர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. புதிய தலைமுறையில வெளியாயிருக்குது. அவர் வந்து செந்தில்குமார், அவர்கிட்ட சத்துணவு பணியாளர் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி
2,50,000 வாங்கி ஏமாத்தி இருக்கிறாங்க அந்த அம்மா. அவர் தான் இந்த விஷயத்த வந்து சொல்றாரு. அவங்க மேல பிடிவாரண்ட் இருக்குது. பிடிவாரண்ட் இருக்கும் பொழுதும் அவங்க எப்படி சுதந்திரமாக வெளியில நடமாடிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமின்றி எப்படி அவங்க அரசு ஊழியராக இருக்கிறாங்க. இவங்க வந்து திண்டுக்கல்ல இருக்கிற MVM மகளிர் அரசு கல்லூரி அதனுடைய தாவரவியல் துறை பாட்னி டிபார்ட்மெண்டோட HOD-யா இருக்கிறாங்க. இவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க. இவங்க வந்து PhD முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து நேரடியா டாக்டர் மருத்துவர் கிடையாது, முனைவர். PhD முடிச்சதுனால இவரை வந்து டாக்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப இவர் மீது அந்த கல்லூரியில் சக பேராசிரியர்களிடம் மிக கொடூரமாக நடந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து நடந்திருக்குது. மாணவிகள் அவர் வந்து இந்த துறைக்கு துணைத் தலைவராக இருக்கும் பொழுது இவரை இடமாற்றம் செய்ய வேண்டும். இவர் வந்து எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாருன்னு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் போய் 2024ஆம் ஆண்டு போன ஆண்டு அந்த கல்லூரி பெண்கள் அவருடைய துறையை சார்ந்த பெண்கள் போய் புகார் கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாம் இந்த அம்மாவுடைய கடந்த கால ஹிஸ்டரி. அம்மா சிவகாமி அம்மாள் A1 இந்த குற்ற வழக்குகள்ல, அப்பா ஜெயபெருமாள் A2, அன்னை கவியரசு A3, அண்ணி சுகதேவி A4, அடுத்து வந்து தங்கை JP நிகிதா இந்த அம்மையார் இவங்க வந்து A5, இந்த கவியரசு அவருடைய மைத்துனர் A6. ஒரு குடும்பமே திருட்டு குடும்பமாக எப்படி இருக்குது. நீங்க வந்து பணத்தை வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போனா வேலை இன்னும் வரலையே, எப்ப வேலை வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க போனா வீடு வந்து பூட்டி இருக்குது. மொத்தமா வந்து கோயம்புத்தூர்ல போய் தலைமறைவாயிடுறாங்க. போன் அடிச்சு வந்து கேட்டா மிரட்டுறாங்க. நீ வந்து என்ன பண்ண முடியும் உன்னால, எங்களால பணத்தை திருப்பி தர முடியாது. ஆனா பணத்தை வாங்குறப்ப எப்படின்னா, நம்மலாம் ஒரே ஜாதி, நம்மலாம் ஒரே மக்க, நீங்கெல்லாம் நம்ம ரத்தங்கள் எல்லாம் முன்னேறி வரணும், அதுக்காக தான் உங்கள்கிட்ட கேக்குறேன். நீங்க உடனே வந்து பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க, எதையாவது வித்து வந்து கொடுங்க, உடனே வந்து வேலை வாங்கி தர்றேன், நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேருக்கு நான் வேலை வாங்கி தந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த சிவகாமி அம்மாளும் அந்த குடும்பத்தினரும் பல நபர்களிடம் வந்து மூளைச்சலவை வந்து செஞ்சுதான் அந்த பணத்தை வந்து வாங்கி இது பண்ணிருக்கிறாங்க. 2011 இருந்து தற்போது வரை அவர் மீதான வழக்குகள் எல்லாம் நிலுவையில இருக்குது. அவர் வந்து எந்த தண்டனைக்கும் உள்ளாகல. அவங்க அப்பா கைது பண்ணிருக்கிறாங்க ஒரு தடவை. அதுக்கு பிறகு ஓரிரு நாட்களில் அவர் ஜாமீன்ல வெளில வந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த ப்ரொஃபசர் செல்வன்றவர் போய் தன்னோட 25 லட்சம் பணத்தை கேட்கிறப்ப அதுதான் வந்து போலீஸ்ல புகார் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சுட்டல, பணம் எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பி இருக்கிறார்கள். நிகிதாவினுடைய அப்பா ஜெயபெருமாள் வந்து துணை ஆட்சியராக இருந்திருக்கிறாரு. இவங்க சிவகாமி அம்மாலாம் அரசு ஊழியர் அப்படின்னு சொல்றாங்க. JP நிகிதா இந்த அம்மா, இந்த திருட்டு கும்பலின் தலைவி, இந்த அம்மாவும் அரசு கல்லூரியில் பேராசிரியராக வந்து பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்ப குறைந்தபட்சம் இவங்களை அரசு வேலையில இருந்தாவது நீக்குங்க, அந்த நடவடிக்கையாவது எடுங்க. இவ்வளவு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்கள எப்படி விட்டு வச்சிருக்கிறீங்க? அஜித் செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே 10 கட்டப்பை நிறைய வந்து பொருட்களை அள்ளிக்கிட்டு கிளம்பிட்டாங்களாம். நேற்று பொள்ளாச்சியில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல பொள்ளாச்சியில் இருக்கின்ற அமுதசுரபி அப்படின்ற ஒரு தேநீர் கடையில் இவங்க ஒரு ஹோட்டல்ல வந்து இவங்க டீ குடிக்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதை பொதுமக்கள் பார்த்துட்டு அவசர உதவிக்கு 100 அதுக்கு வந்து கால் பண்ணி போலீஸுக்கு தகவல் வந்து சொல்றாங்க, இப்படி வந்து இங்க இருக்கிறாங்க அப்படின்னு, நாங்க வந்து அவங்கள சிறைபிடிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படியா, அவங்கள அப்படியே பிடிச்சு வச்சிருங்க, நாங்க வந்து வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. 2 மணி நேரம் வந்து அவங்கள வந்து மக்களே சிறைபிடிச்சு வச்சிருந்திருக்கிறாங்க. ஆனால் 2 மணி நேரம் கழித்து மீண்டும் போலீஸ் வந்து போன் பண்ணி அவங்கள விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகு அந்த அம்மையார் வந்து கோயம்புத்தூர் போயிருக்கிறாரு. அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போட்டிக்கிட்டாரு. அவருக்கு வந்து இருக்கின்ற கொஞ்ச நெஞ்சம் ஆதரவாளர்களும் எங்க இருக்கிறாங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து இருக்கிறாங்க. அப்ப அண்ணாமலையினுடைய தீவிர ஆதரவாளர் இவங்க வந்து ஒரு பாஜக காரர், இவங்க RSS காரர், RSS ஆதரவு தீவிர சிந்தனை கொண்டவர். இந்த முருக பக்தர் மாநாடு பத்தி ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க திமுகவை திட்டி. அதுல வந்து கீழே சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, RSS வந்து 2வது ராணுவம்டா, இங்க பாருங்கடா ஒரு குப்பை கூட இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுல இல்ல, சேர நாங்களே வந்து அடுக்கி வச்சுட்டோம், பாரு எவ்வளவு கூட்டத்தை, ஊப்பிங்கெல்லாம் வயிறு எரிஞ்சு சாகுங்க அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்கிறாங்க. ஆயுத பூஜையில் பேனா சிலை வைத்தால் மூட நம்பிக்கை அப்படின்னு வந்து சொல்றீங்க, ஆனா வந்து 80 கோடியில்
பேனா சிலை வைத்தால் அது பகுத்தறிவு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு போடுறாங்க. கலைஞருக்கு பேனா சிலை வைப்பதை எப்படி தன்னுடைய வன்மத்தை இந்த அம்மா அதுல கொட்டி இருக்கிறாங்க அப்படின்றது பாருங்க. அடுத்து ஸ்டாலின் அவர்களை விமர்சித்து பல பதிவுகள், அண்ணாமலையை புகழ்ந்து அத்தனை பதிவுங்க. நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், அடுத்து இவரு மதுரையில் மல்லாந்து கிடக்கும் ஒரு டுபாக்கூர் பேராசிரியர் ராம சீனிவாசன், மல்லாந்த சீனிவாசன், அவர் அவருடைய பதிவுகள், இப்படி எல்லாத்தையும் ஒரு அக்மார்க் சங்கி அத்தனை பதிவுகளை ஷேர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல மிக கொடூரமான கோட்ஸ் எல்லாம் அதுல இருக்குது. அவங்களுடைய இந்து வெறியை காட்டுற மாதிரியான பதிவுகள்லாம் அப்படி இருக்குது. மற்ற இஸ்லாமிய நாடுகள்லாம் இருக்குதுல்ல, இஸ்லாமிய குடியரசுகள் தாங்கள் மத சார்ந்த அரசு அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்கல்ல, அந்த நாடுகள் எல்லாம் காட்டி போட்டோக்கள் எல்லாம் காட்டி இதெல்லாம் சரி அப்படின்னா இதுவும் சரிதான் அப்படின்னு மோடி சாமியாருங்களோட இருக்கிறது அதை போடுறாங்க. இப்ப நீ எப்படி அங்க போய் பாடம் நடத்துவ? ஒரு நாளைக்கு சிவா அத்தனை போஸ்ட போட்டிருக்கிறாங்க இந்த அம்மா. இவங்க போய் கல்லூரியில வேலை செய்வாங்களா, பாடம் நடத்துவாங்களா, இல்ல 24 மணி நேரமும் செல்ல நோண்டிட்டு இருப்பாங்களா அப்படின்றது புரியல. அதனாலதான் இந்த அம்மா மேல புகார் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அண்ணாமலை தான் எங்க உயிர் மூச்சு. அண்ணாமலை அதுல அதிகமா அவங்க யார ப்ரமோட் பண்ணி இருக்கிறாங்கன்னா அண்ணாமலையை ப்ரமோட் பண்ணி இருக்கிறாங்க. அண்ணாமலையை எப்படின்னா அண்ணாமலை தான் எங்கள் உயிர் மூச்சு, இந்த மாதிரி அல்ற செல்றத்தனமா நிறைய பதிவுகள். அதுல உச்சகட்ட அல்ற செல்றத்தனமா மத்திய அமைச்சராகிறார் அண்ணாமலை. இனி இடி, சிபிஐ, ஐடி, விஜிலன்ஸ், இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அண்ணாமலை வசம்தான், எல்லாம் ஈசனின் செயல் அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. திருட்டு கும்பல் எல்லாம் பாருங்க ஒன்னா, அதாவது இத்தனை மோசடி பண்ணி ஒன்னே ஒண்ணு மட்டும் மிச்சமா இருக்குது. அந்த ஒன்னே ஒண்ணு பாஜக. அதுல இவங்க இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. கண்டிப்பாக இத்தனை அயோக்கியத்தனங்களையும் பண்ணுகின்ற ஒரு நபர் பாஜகவாகத்தான் இருக்க முடியும் அப்படின்றதுக்கு டாக்டர் நிகிதா ஜெயபெருமாள் அவங்களுடைய முகநூல் பதிவுகளே சாட்சியமாக இருக்கிறது. அத்தனை வன்மம் கொண்ட பதிவு. விஜய் ஏன் பக்ரீத்துக்கு, ஈஸ்டருக்கு இதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றாரு, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றாரு, ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி பதிவு. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு நீதிமன்றம் கண்டிஷன் போடுது, காவல்துறை நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. ஏன்னா இவங்க மசூதி இருக்கின்ற தெருக்களின் வழியாகத்தான் நாங்க போவோம். மசூதி இருக்கிற இடம் இந்தியாவுல இருக்குதா பாகிஸ்தான்ல இருக்குதா, அப்ப இது இந்தியான்னா நாங்க அந்த வழியா போக கூடாதா அப்படின்னு போய் மசூதி முன்னாடி மசூதி மேல கல்ல வீசுறது, அங்க போய் ஜெய் ஸ்ரீராம் பஜ்ரங் பலி அப்படின்னு கோஷம் போடுறது, இப்படி கலவரத்தை தூண்டுகிறார்கள் அப்படின்னு தான் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. ஆனா இந்த அம்மா பதிவு போடுது, பொதுவெளியில் அரசு மதுபானம் விற்கலாம், பொதுவெளியில் விநாயகர் சிலையை வைக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏதோ இவங்க உண்மையான பக்தர்கள் மாதிரியும் இவங்க பக்தி ஊற்று எடுக்கிறத யாரோ அணை போட்டு தடுத்துட்ட மாதிரியும் சீன் போடுறது. இப்ப இதை இந்த அம்மா போட்டு வச்சிருக்கிறாங்க. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வழக்கை ஹேண்டில் பண்றாரு போல, அவரையும் கடுமையாக விமர்சித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. இப்படி எல்லோர் மீதும் வன்மத்தை கொட்டி இருக்கிறார்கள். அண்ணாமலைய வினோஜ் பி செல்வம் இருக்காருல்ல, இப்ப கூட இந்த அதிமுக கொக்கைன் சப்ளையர், ஆமா, பிரசாத், அவருக்கு நெருக்கமான நண்பர், அவரையும் காவல்துறை தீவிரமாக விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குது. அப்ப அவருடைய வீடியோக்களை இந்த அம்மா ஷேர் பண்றாங்க. பவன் கல்யாணையும் அண்ணாமலையும் வச்சு சனாதனத்தின் இரு சிங்கங்கள்டா இது அப்படின்னு போடுறாங்க. முத்துராமலிங்க தேவரை வச்சு பெரியார கவுண்டர் பண்றதா நினைச்சு சில பதிவுகள் போட்டிருக்காங்க. இப்படி முழுக்க முழுக்க ஒரு அக்மார்க் சங்கிதான் இந்த அம்மையார். இப்ப நீங்க தெளிவா யோசிச்சு பார்க்கணும். 2011 இருந்து புகார் இருக்குது. இப்ப இவங்களுக்கு திமுக ஆதரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இப்ப இவங்களுக்கு திமுக ஆதரவுன்றாங்க. இப்ப அதிமுக ஆட்சி காலம் வருது, 10 ஆண்டுகள் இருந்திருக்குது, அதுல ஏன் நடவடிக்கை எடுக்கல? பிடிவாரண்ட் போட்டும் ஏன் நடவடிக்கைகள் எடுக்கப்படாம இருக்குது? இப்ப திரும்ப இந்த ஆட்சி வந்த பிறகும் இந்த அம்மையார் மீது இவ்வளவு புகார் இருந்தும் ஏன் நடவடிக்கைகள் பாயாமல் இருக்கிறது? அப்ப இவங்களுக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த பொலிட்டிக்கல் பவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பலரும் சொல்றாங்க திமுகவினர் இருக்கிறாங்க, திமுக அமைச்சர்கள் இருக்கிறாங்க, தலைமை செயலகத்தில் ஒரு அதிகாரி இருக்கிறார்,
இப்படி பல விஷயங்களை வந்து சொல்றாங்க. லதான்னு ஒரு ஐஏஎஸ் இருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் நேரடியா எந்த ஆதாரமும் இன்னும் வெளியாகல. மேபி அடுத்தடுத்து வெளியாக வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்ப நமக்கு நேரடியாக கிடைத்திருக்கின்ற ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக பார்க்க வேண்டியது நிகிதாவினுடைய முகநூல் பதிவுகள். இதுல இவங்க தீவிர பாஜக ஆதரவாளர். அண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு அவங்க வந்து ப்ரமோஷன் பண்றதுனால அவங்க வந்து இந்த அண்ணாமலையினுடைய வார் ரூம் அதுல வந்து இருந்தாங்களா? அவங்க இந்த 5 ரூபா சங்கியா, 10 ரூபா சங்கியா அப்படின்றதையும் வந்து விசாரிக்கணும். ஏன்னா இவங்க அஜித் குமாரினுடைய அம்மா நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கிட்ட ஆஜராகி இதையே வந்து வலியுறுத்தி பேசி இருக்கிறாங்க. ஏங்க யாராவது நகைய கார்ல வச்சுட்டு போய் சாவியை கொடுத்து பார்க் பண்ணிட்டு வாங்கன்னு வந்து சொல்லுவாங்களா? இப்ப அந்த அம்மா மேல இவ்வளவு மோசடி புகார் இருக்குது, அந்த அம்மாவை விசாரிக்கணும் அப்படின்னு தீவிரமாக வலியுறுத்துகிறார்கள். இப்ப முதல்ல வந்து அந்த அம்மா வெளியில இருக்கிறது, அந்த அம்மா சாட்சிகளை கலைப்பதற்கு, இன்னும் தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி மற்றவர்கள் அவங்க மேல புகார் சொல்றவங்களை கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாத்தையும் அந்த அம்மா வந்து செய்வாங்க. அதனால அவரை உடனடியாக வந்து கைது செய்ய வேண்டும். கைது செய்து இப்ப இந்த குற்றத்திற்கு மூல காரணமே அவர் கொடுத்த புகார் தான் மூல காரணம். அது வந்து இப்ப வரைக்கும் அது உண்மையான புகார் தானா அப்படின்றதே உறுதிப்படுத்தப்படாமல் இருக்குது. ஆனா ஒரு நகையை அஜித் குமார் திருடவில்லை அப்படின்றது மிக தெளிவா தெரியுது. இது ஏன்னா இவ்வளவு அடித்து சாகர வரைக்கும் போறப்ப யாரும் வந்து உண்மையை சொல்லாம இருக்க மாட்டாங்க. இப்ப அவர் வந்து ஒரு அப்பாவி அப்படின்றது மிக தெளிவாக தெரிகிறது. அதனால ஒரு போலியான புகாரை கொடுத்து இந்த மாதிரியான ஒரு கொலைக்கு தனிப்படை ஒரு டிஎஸ்பி வைத்து ஒரு தனிப்படை அவரு கீழே இருக்கிற தனிப்படை வந்து இவரை அடித்தே கொன்று இருக்கிறது என்றால் அந்த டிஎஸ்பிக்கு யார் மூலமாக நிகிதா அழுத்தத்தை கொடுத்தார் அப்படின்றத அந்த டிஎஸ்பியிடம் விசாரிக்க வேண்டும். நிகிதாவிடமும் சிபிஐயும் விசாரிக்கணும். இப்ப சிபிஐக்கு உத்தரவிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப கோர்ட்ல வழக்கு போயிட்டு இருக்கிறதுனால கோர்ட் தான் வந்து ஃபைனலா முடிவு பண்ணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அஜித்குமார் அவர்களுடைய படுகொலை குறித்தும், நிகிதா அவர்களுடைய அந்த போலி மோசடி குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.